ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரான் பிரியாணி. ப்ரான் பிரியாணியோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி மாதிரி இருக்காது. அந்த ப்ரானோட டேஸ்ட்டில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு இறால் ஈஸியாக கிடைக்குது. வாங்க இந்த இறால் பிரியாணி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வளர்ப்பு இறால் அப்படின்றதுனால லைட்டாக பாசிவாடை இருக்கும். அதனால் இதில் கொஞ்சமாக உப்புத்தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா ஊற வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் ஒரு 2 தண்ணியில் நல்லா திரும்பவும் கழுவி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 6 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து அது ஒரு 10-15 நிமிஷம் ஊறட்டும். அப்படியே வச்சிடலாம். குக்கரில் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறேன். சூடானதும் கிராம்பு ஒரு 3, பிரிஞ்சி இலை ஒரு 1, ஏலக்காய் 1, கல்பாசி இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. பட்டை ஒரு 2 சின்ன துண்டு எடுத்துக்கோங்க. அன்னாசி பூ ஒரே ஒரு பூ எடுத்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்சதும் ஒரு அரைக்கை அளவுக்கு புதினா இலையும் ஒரு 4 பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. புதினா இலை நல்லா பொரிஞ்சு வரணும், வதங்கக்கூடாது. அப்போ தான் பிரியாணிக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்ததும் ஒரு 1/4 கிலோ வெங்காயத்தை இந்த மாதிரி அரிஞ்சு சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கி நல்லா ப்ரௌன் கலரில் வரட்டும், அந்தளவுக்கு வதங்க விடுங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நாம் அதுக்குள்ளே அரிசி ஊற வச்சிடலாம். ஒரு 1/2 கிலோ அரிசி எடுத்துருக்கிறேன். இந்த டம்ளருக்கு எனக்கு 4 டம்ளர் வருது. 1/2 கிலோ அரிசி எடுத்து ஒரு 4 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி சேர்த்து நான் ஊற வச்சிடுறேன். இப்படி நீங்கள் ஊற வச்சாதான் உங்களுக்கு அங்கே வெங்காயம் தக்காளிலாம் வதங்குறதுக்குள்ளே இதுவும் நல்லா ஊறி வரும். உங்களுக்கு அரிசி பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் தான் ஊறணும், அதுக்கு மேலே ஊறக்கூடாது. இங்கே பாருங்கள், வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கி வந்துருச்சு. இது கூட தக்காளி ஒரு 200 கிராம் சேர்த்துருக்குறேன். நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கட்டும், இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே நம்ம இறால்லையும் சேர்த்துருக்குறோம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்குங்க. பழுத்த தக்காளியாக போடும்போது நமக்கு ஈஸியாக வதங்கியும் வரும், டேஸ்ட் நல்லா கொடுக்கும் இறால் பிரியாணிக்கு. இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். மல்லித்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன். இது ஹோம்மேட் மசாலா தான், ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது, லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. நீங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது கொஞ்சமாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த மசாலாவோட ஃப்ளேவர்லாம் போய் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த இறாலை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதங்க விடுங்க. மூடி வச்சு ஒரு 3லேருந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வதங்க விடுங்க. இப்போ நம்ம விசில்லாம் போட வேண்டாம். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் நாம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா கடைசியாக நாம் இதை மேலே சேர்த்தோன்னா நம்ம பரிமாறும்போது இறால்லாம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும் பிரியாணி. இல்லைன்னா இறால்லாம் ரொம்ப பொடிசாக இருக்கிறதுனால உங்களுக்கு இறால் இந்த ரைஸோடு சேர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அதிலேருந்து எடுக்க முடியாது. அதனால் நான் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு எப்போவுமே கடைசியாக கொஞ்சம் கரம் மசாலா சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும்.
இப்போ ஒரு பங்கு அரிசிக்கு 1.5 பங்கு தண்ணி, அந்த அளவுக்கு தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். இப்போ 4 டம்ளர் அரிசி எனக்கு இருந்தது, நான் 6 டம்ளர் தண்ணி இதில் சேர்த்துருக்குறேன். நீங்கள் எப்போவுமே பாசுமதி அரிசி சேர்க்கும்போது ஃபஸ்ட்டே நீங்கள் கப்புக்கு அளந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு தண்ணி சேர்க்கும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி நல்லா கலகலன்னு கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நாம் கழுவி ஊற வச்சுருக்கிற அந்த பாசுமதி அரிசியில் இருக்க தண்ணியை வடிகட்டிட்டு வெறும் அரிசியை மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் ஹை ஃப்ளேம்லேயே விடுங்க. எடையை லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. அந்த அரிசியெல்லாம் கொதித்து மேலே வர்ற வரைக்கும் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இங்கே பாருங்கள், அரிசிலாம் கொதித்து நல்லா மேலே வந்துருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த அந்த இறால் கலவையை இதில் சேர்த்துடலாம். இப்படி சேர்க்கும்போது அந்த இறால்லாம் மேலே இருக்கும், நமக்கு பரிமாறுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம குக்கரை மூடிட்டு தீயை சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம், அவ்வளோதான். அதாவது புது குக்கர் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்னா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள நமக்கு ரெடி ஆயிரும். பழைய குக்கர் அப்படின்னா உங்களுக்கு 12 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஆகும். சிம்மில் விடுங்க, அப்போ தான் கரெக்டாக வெந்து வரும் உங்களுக்கு. இப்போ 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டீம்லாம் போனதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்கணும். இங்கே பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. நாம் போட்ட கடைசியாக சேர்த்த அந்த இறால் மேலே இருக்குது பாருங்கள். அரிசி பாருங்கள், சாதம் நல்லா உதிரியாக வந்துருச்சு. இந்த இறால் பிரியாணி உண்மையிலே டேஸ்ட் வேறு லெவலில் தாங்க இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குறத விட ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் டைம் இறால் வாங்கினீங்கன்னா ஒரு தடவை இந்த மாதிரி பிரியாணி செய்து பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். செய்து பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரம்யா வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.